வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம் சாப்டர் 123. ஸோ சங்கீதம் 123வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரர் என்ன ஆகுது, அகைன் இன்னொரு யாத்ரிகர், ஒரு பில்கிரிமேஜில் இருக்கவர் என்ன பண்ணுறாரு, அவர் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டார், அவர் டெஸ்டினேஷனை சேர்ந்துட்டார். ஸோ அவர் ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, இஸ் ரிமைண்டிங் இட் செல்ஃப், அவர் ஞாபகப்படுத்திக்கிறார். அதாவது இவ்வளோ தாண்டி நம்ம வந்துட்டு ஆண்டவரோட வீட்டுக்கு, காடோட ஹவுஸுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, அது வந்ததுனால நம்மளுக்கு என்ன ஆகாது, வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டங்களும் முடியாது. லைக் இதுதான் கோல். இப்போ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு தாண்டி வந்துட்டோம், நம்ம இறுதியா எருசலேம் வந்திருக்கோம், அதாவது ஆண்டவரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படின்னா என்ன ஆகும், இதோட நம்ம வாழ்க்கை ஃபுல்லா செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவருக்கு தெரியும். ஸோ just because they have reached the destination does not mean their life's hardships are stopped. அது தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கண்கள் ஃபுல்லா யார் மேல ஃபிக்ஸ்டா இருக்குமா, ஆண்டவர் மேலேயே ஃபிக்ஸ்டா இருக்குமா. ஏன்னா ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சுட்டு என்ன சொல்றாங்க, எவ்வளவு சோதனைகள் இதுமே வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், ஆண்டவர் நீங்க எங்களுக்கு தாங்குற அளவுக்கு பலத்தை கொடுங்கன்ற ஒரு சின்ன சம்மரி. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து verses 2. So Psalm chapter 123 verse 2, which is, behold, as the eyes of the servants look to the hand of their master, so eyes look to our Lord till he has mercy on us. நான் சொல்றேன், behold, as the eyes of the servants look to the hand of the master, so eyes look to the Lord our God till he has mercy on us. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, சரி, இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சர்வெண்ட், அதாவது இந்த பில்கிரிமேஜ்ல இருக்கிற அந்த யாத்ரிகரோ, அந்த பில்கிரிமோ இல்ல அந்த சர்வெண்டோ என்ன பண்ண மாட்டாராம், ஆண்டவரை வந்து ஓகே இவ்வளவு தாண்டி வந்துட்டோம், இப்போ ஆண்டவரை பார்த்துட்டு திரும்பி நம்ம என்ன பண்ணோம் நடக்கணும் இல்லாம, அவர் கண்கள் எப்படி இருக்கான், ஆண்டவர் மேலேயே ஃபிக்ஸ்டா இருக்கான். முழுதா என்ன இருக்கு, அவர் கண்கள் ஆண்டவர் மேல ஃபிக்ஸ்டா இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து ஆண்டவரோட கிருபை இல்லாம என்ன பண்ண முடியாதான், இனிமே வர சோதனைகளை தாண்ட முடியாதுன்னு ஒத்துக்கிறாரு. லைக் இவ்வளவு தூரம் தாண்டி வந்ததே கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருக்கான்றது, இனிமே வர கஷ்டத்துக்கும் என்ன இருக்கும், உங்க கிருபை இல்லாம எங்களால போக முடியாது. அதனால என்ன பண்றாரு, அவரு உலக பிரகார நண்பர்களோ உலக பிரகார விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்காம, இல்ல கண்களை வைக்காம, யார் மேல கண்கள் வைக்கிறாராம், ஆண்டவர் மேல கண்கள் வைக்கிறாராம். ஸோ புரிஞ்சுக்கிற ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அதாவது ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரானா என்ன இருக்கும், நிறைய வயலின்ஸ் இருக்கும், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய சிங்கர்ஸ் இருப்பாங்க, ஃபுல்லா என்ன இருக்கும், ஒரு கண்டக்டர் தான் என்ன பண்ணுவாரு, ஒரு 100 பேருக்கு மேல இருக்கிற எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்ணுவாரு, மியூசிக்கு வாசிக்க வைப்பார். ஸோ மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த பாட்டு வந்து நோட்ஸ் பார்க்காம இருந்தா கூட அவங்களால சில பேரால என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். அவங்களுக்கே தெரியும், ஓகே நான் இந்த இடத்துல இப்படி வாசிக்கணும், இந்த இடத்துல வாசிக்கக்கூடாது, பிரேக் பண்ணணும், இந்த இடத்துல இந்த டியூனு, இந்த இடத்துல இந்த டெம்போ, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க யாரு நம்பித்தரமா இருப்பாங்க, அந்த ஆர்கெஸ்ட்ராவை கண்டக்ட் பண்ற அந்த கண்டக்டரை தான் நம்புவாங்க. அவரு அந்த குச்சை ஆடுறது எல்லாத்துக்கும் there will be a மீனிங். சும்மாலாம் ஒரு குச்சை வந்து மூவ் பண்ண மாட்டாரு, ஹஸ் அ மீனிங், ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்கள் நோட்ஸ்லயும் இருக்கும், ஆனா இன்னொரு வகையில அந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த கண்டக்டர் மேலேயும் என்ன வச்சிருப்பாங்க, கண் வச்சுப்பாங்கன்னா, ஹீ கண்டக்ட்ஸ் த என்டையர் மியூசிக். அவரு பண்றதுல தான் என்ன இருக்கு, மியூசிக்கே ஃப்ளோ ஆகும். ஸோ அதே மாதிரி சங்கீதக்காரர் என்ன சொல்றாருங்க, ஒரு மியூசிஷியன் எப்படி அந்த கண்டக்டர் மேல கண் வச்சிருக்காரோ ஃபிக்ஸ்டா, நம்மள என்ன பண்ணோம், ஆண்டவர் மேல கண்ணை ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆண்டவர் பிரசனத்துல இருக்கோம், நம்ம வழி நல்லா நடத்துறோம், ஆண்டவர் வீட்டுல இருந்தா இனிமே நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்குன்னு நினைக்க கூடாது, அது தப்பு. லைக் எஸ்பெஷலி நம்ம ஆண்டவர் வீட்டுல இருந்தா தான் என்ன பண்ணுவான், சாத்தான் நம்மளை இன்னும் சோதிப்பான், இன்னும் கஷ்டம் கொடுப்பான். ஸோ அந்த நேரத்தை சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, நம்ம கண்கள் உலக பிரகார விஷயங்கள் மேல இல்லாம, மற்ற மக்கள்கள் மேல இருக்காம, உலக பிரகார பொருள்கள் மேல இருக்காம, யார் மேல இருக்கணும், ஆண்டவர் மேல இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு கொடுக்குற கிருபையால தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ், இந்த மாதிரி கஷ்டங்களை தாண்டி வர முடியும். விசுவாசத்தை இழக்காம அந்த விசுவாசத்துல இன்னும் வளர்ந்து வர முடியணும்னா யாரு நம்ம கூட இருக்கணும், யாரோட கிருபை நம்மளுக்கு தேவை, ஆண்டவரோட கிருபை தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க, அவரும் இவ்வளவு தூரம் தாண்டி ஆண்டவர் வீட்டுல வந்தும் என்ன இருக்கு, இன்னும் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும், அதையும் அவர் அறிஞ்சிக்கிறார். ஆனா அவர் என்ன பண்ணல, அதுக்குன்னு ஆண்டவரை கைவிடல. அவர் என்ன பண்றாரு, இன்னும் ஆண்டவர் மேல கண்ணை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளும் நிறைய இது கடந்து வந்திருக்கோம், இன்னும் நிறைய கடக்கணும். அது எல்லாத்துக்கும் நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சுக்கணும், யாரோட கிருபையை சார்ந்து இருக்கணும், ஆண்டவர் மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். அதுதான் இந்த சங்கீதக்காரர் நம்மளுக்கு சொல்றாரு. and that is what I want us to take away. சின்ன ப்ரேயர் பண்ணி முடிப்போம்.
Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, even though we may feel that we have reached the destination, that we have gone the distance, Lord, that does not necessarily mean the hardships will stop. That does not necessarily mean the difficulties will stop, Lord. And Lord, thank you for that reminder, Lord, that, Lord, secondly, that without your grace and without your mercy, it is impossible for us to successfully finish this walk of faith, Lord. Lord, thank you for that reminder, Lord, and give us the wisdom to remember this, and Lord, give us the grace and the faith to sustain ourselves through all the hardships and through all the difficulties. In all of this, in Christ's name I pray. Amen.